வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெமிஸ்ட்ரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு 10th சயின்ஸ் புக்கில் சாப்டர் 8ல் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இது உங்கள் புக்கோட டெஃபினேஷன். இது நான் இங்கேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். என்ன சொல்கிறாங்க டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a measure of tendency of its atom to attract a shared pair of electron towards itself in a covalent bond. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் மாலிகுலை வந்து எடுத்திருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாலிகுலை எடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துப்போம். ஹைட்ரஜன் நமக்கு தெரியும், தன்னுடைய வேலன்ஸ் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்புறம் குளோரின் மாலிகுல் எடுத்திருக்காங்க. குளோரின் நமக்கு தெரியும், அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்கும். 3, 4, 5, 6, 7. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு மாலிகுலும் ரெண்டு ஆட்டமும் கிட்ட ரொம்ப என்ன ஆகுதுன்னா, தேர் ஃபார்மிங் கோவலன்ட் பாண்டுங்க. ஸோ கோவலன்ட் பாண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாண்டு மூலம் ஹைட்ரஜனுக்கு வந்து தன்னுடைய ஷெல்லை ஃபில் பண்ண இன்னொரு எலக்ட்ரான் தேவை. ஐ மீன் ஹீலியம் மாதிரி அது ஃபீல் ஆகணும் அப்படின்னா தன்னுடைய ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கணும் 1s ஆர்பிட்டலில். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானை குளோரின்ட்டேருந்து ஷேர் பண்ணிக்குது. குளோரின் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய வேலன்ஸ் ஷெல்லான வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான் தேவைப்படுது. அதுக்கு 7 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 8வது எலக்ட்ரானை ஹைட்ரஜன்ட்டேருந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ இப்படி ஹைட்ரஜன் குளோரின்ட்டேருந்து ஷேர் பண்ணிக்குது, குளோரின் ஹைட்ரஜன்ட்டேருந்து ஷேர் பண்ணி, இப்படி ஒரு மியூச்சுவல் ஷேரிங் தான் வந்து நம்ம கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். ஸோ என்ன பிரச்சனை இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கோவலன்ட் பாண்டில் இருக்கும்போது மியூச்சுவல் ஷேரிங் சொல்லப்பட்டாலுமே இந்த 2 எலமெண்ட்குள்ளே ஒரு போட்டி வருது. யார் அந்த ஷேர் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை வந்து ரொம்ப நேரம் தான் பக்கம் வச்சுக்க போகிறா. இன்னும் சொல்லப்போனால் இன்ஃபார்மலாக சொல்லணும்னா, எந்த எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட்டோட ஷேர் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரானை வந்து பிடுங்கி தான் பக்கம் ரொம்ப நேரம் வச்சுக்க போகிறோம். ஒரு செல்ஃபிஷாக, ஒரு சுயநலத்தோட அந்த தன்மையை தான் வந்து நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து குளோரின் தான் வந்து நம்ம ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜனோட குளோரினோட நியூக்ளியர் அட்ராக்ஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய ஷெல்லில் வேலன்ஸ் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்துருச்சு அப்படின்னா தே ஆர் ஃபீலிங் கம்ப்ளீட்லி ஸ்டேபிளுங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டேபிளான மாதிரி ஃபீல் பண்ணுது. ஸோ நியூக்ளியஸே ஒரு எலக்ட்ரானுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு எலக்ட்ரான் கோவலன்ட் பாண்ட் மூலம் ஹைட்ரஜனோட ஷேர் வந்ததுனால அந்த எலக்ட்ரானது ரொம்ப நேரம் குளோரினோட தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹைட்ரஜனோட இல்லை. ஏன்னா ஹைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த வீக் அட்ராக்ஷன் தன்னுடைய நியூக்ளியஸுக்கும் அந்த ஒரு எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கனால ஹைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லப்படுதுங்க. அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி தான் வந்து இவங்க டெஃபினேஷனில் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீரியாடிக் ட்ரெண்ட் பார்ப்போம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பீரியாடிக் ட்ரெண்டில் அலாங் த பீரியட் போனால் எப்படி வருது, டாப் டு பாட்டம், ஐ மீன் அலாங் த குரூப் போனால் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீரியட் பார்ப்போம். நான் பீரியட் எப்படி போக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3rd பீரியட் பாருங்கள். சோடியம் டு குளோரின் வரைக்கும் நான் போகிறேன். பாருங்கள், சோடியம் நமக்கு தெரியும், தன்னுடைய வேலன்ஸ் ஷெல்லில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஐ மீன் 3s ஆர்பிட்டால் எடுத்திங்கன்னா அதில் ஒரே ஒரு இதுதான் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதெல்லாம் ஆல்கலி மெட்டல்ஸ் தங்களோட வேலன்ஸ் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஒரே ஒரு எலக்ட்ரானை அது விட்டு கொடுக்க பார்க்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எலக்ட்ரானை விட்டு கொடுத்துட்டா தங்களுடைய இன்னர் ஷெல்லில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் வந்துடும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட இப்போ அந்த சோடியம் ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அது நியான் மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ நியான் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் உள்ள நோபல் கேஸ் எலமெண்ட்டு. ஸோ அது மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்காக தான் சோடியம் அந்த ஒரு எலக்ட்ரானை விடணும்னு பார்க்குது. ஈவன் இந்த டோட்டல் அல்கலி குரூப்ஸ் எல்லாருமே அந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க, ஒரு எலக்ட்ரான் விட்டு கொடுக்க பார்க்குறாங்க. ஸோ விட்டு கொடுக்குற ஒரு எலமெண்ட் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் நம்ம சொல்ல மாட்டோம். எதை எலக்ட்ரோநெகட்டிவ் சொல்லுவோம், எலக்ட்ரானை யார் தான் பக்கம் வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ அலாங் த அக்ராஸ் த பீரியட் போனீங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியானது அதிகமாகும். இட்ஸ் கெட்டிங் ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பீரியட் அக்ராஸ் த பீரியட் போக போக நீங்கள் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டே போகும்போது கடைசியில் குளோரினுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 7 எலக்ட்ரான் இருக்குது ஷெல்லில். ஒரு எலக்ட்ரான் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆர்கான் மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ அதுக்கு தான் குளோரின் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் அயானிக் ரேடியோ வீடியோலேயே பார்த்தோம் நம்ம. நீங்கள் அக்ராஸ் த பீரியட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அட்டாமிக் ரேடியோ அயானிக் ரேடியோ அயனைசேஷன் எனர்ஜி வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் ஷெல்லில் எலக்ட்ரான் அதிகமாக ஆட் பண்ண நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் ஷெல்லுக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் ப்ரோட்டான்ஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸாக மாறும் நீங்கள் அக்ராஸ் த பீரியட் போகும்போது, மீன் லெஃப்ட் டு ரைட் போகும்போது. ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது சோடியத்தை விட குளோரின் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் அதான் பார்த்தோம். குளோரின் எதனால் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் என்று புரியுதுங்களா உங்களுக்கு?
ஹைட்ரஜனை விட குளோரின் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டு. ஸோ ஓகே, இப்போ டவுன் த ட்ரெண்ட் பார்ப்போம், டவுன் த குரூப் போவோம். என்ன டாப் டு பாட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் சோடியமையும் சிசியத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். நம்ம அட்டாமிக் ரேடியோவின் ஒரு வீடியோ பார்த்தோம். நீங்கள் டவுன் த குரூப் போகும்போது ஷெல் ஆட் பண்ணிகிட்டே போகிறீங்க. 2s ஷெல், 3s ஷெல், 4s ஷெல், 5s ஆர்பிட்டல், 6 ஆர்பிட்டல், நீங்கள் ஷெல் ஆட் பண்ணிட்டே போனால ஆட்டத்தோட சைஸ் ஆனது பெருசாகுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியஸுக்கும் அந்த பேலன்ஸ் செல்லில் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப வீக் ஆகிறதுனால அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்ற தன்மை ரொம்ப குறையுதுங்க. ஸோ எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது, விட்டு கொடுக்க தான் பார்க்குது. ஸோ அதனால தான் டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறையும், இட் இஸ் கெட்டிங் லோயர். ஸோ இப்போ அக்ராஸ் த ஹோல் பீரியாடிக் டேபிள் போவோம். ஃப்ரம் பாட்டம் லெஃப்ட் டு டாப் ரைட்டு போகிறேன். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் கெட் ஹையர். அப்போ டோட்டல் பீரியாடிக் டேபிளில் இந்த எலமெண்ட்ஸ், நான் இங்கே வரைஞ்சிருக்க எலமெண்ட்ஸ் தான் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்ங்க. லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், ஐ மீன் சீசியம், ஃப்ரான்சியம் சொல்கிறேன் நான். ஸோ இந்த எலமெண்ட்ஸுக்கு மீன் ஆக்சிஜன், ஃப்ளூரின், சல்ஃபர், குளோரின் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும். ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். இது என்ன கிராஃப், இது என்ன பீரியாடிக் டேபிள்னு கேட்டிங்கன்னா, லைனஸ் போலிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்கேலுங்க. இது லைனஸ் போலிங்ன்ற சயின்டிஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸை ஒவ்வொரு எலமெண்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட யூனிட் எதுவும் ஒரு ரைட் சைட் டைமென்ஷன்லெஸ் யூனிட்டுங்க, டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், ஃப்ளூரின் ஹேஸ் த ஹையஸ்ட் வேல்யூங்க. ஃப்ளூரின் 3.98 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. கம்மியானது யாரும் பார்த்தீங்கன்னா சீசியம். இது ஃப்ளூரின், சீசியம் கம்மியான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உள்ள ஒரு எலமெண்ட்ஸ் 0.79ங்க. ஸோ இந்த ஸ்கேலில் தான் அவர் அமைச்சிருக்காரு. ஸோ ஸ்கேலோட லோயஸ்ட் பாயிண்டிங் 0.79 டு ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 3.98ங்க. ஸோ இதுக்குள்ளே தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட மொத்த வேல்யூஸ், மொத்த பீரியாடிக் அதர் பீரியாடிக் எலமெண்ட்ஸோட வேல்யூஸும் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. உங்கள் புக்கில் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு பெஞ்ச் மார்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க 1.7 வச்சுக்கிட்டு. ஸோ 1.7க்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலமெண்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 2 கேரக்டர் இருக்கும். 50% அயானிக் கேரக்டர் இருக்கும், 50% அயானிக் கேரக்டர் இருக்கும் அந்த மாலிக்யூலுக்கு. 50% கோவலன்ட் கேரக்டர் இருக்கும், கோவலன்ட் பாண்ட் கேரக்டர் இருக்குங்க. அயானிக் பாண்ட் கேரக்டர் மிஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் 1.7 விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட் அயானிக் பாண்டாகவே கன்ஃபார்ம்டாக இருக்கும். அந்த 2 எலமெண்ட்டும் அயானிக் பாண்டால் உருவாயிருக்கும். சப்போஸ் லெஸ் தேன் 1.7 இருந்தது அப்படின்னா கோவலன்ட் பாண்டாக இருக்கும் அந்த எலமெண்ட்ஸோடைய ஃபார்மேஷன். என்ன நான் சொல்ல வரேன், அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக்கே எடுத்துங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடே எடுத்துங்க. ஹைட்ரோக்ளோரிக்கோட ஆசிட் வந்து வேல்யூ வந்து குளோரின் நம்ம பார்த்தோம். குளோரின் 3.16, குளோரினோட ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ 3.16, ரியலி ஹையஸ்ட்டு. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் 1.7. ஸோ கிட்டத்தட்ட ஹைட்ரஜனும் குளோரினும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்டாக ஃபார்ம் ஆகிடுது. ஐ மீன் ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்துருது குளோரினுக்கு. ஸோ அதனால் குளோரினுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வருது, அனயனாக மாறுது. ஸோ ஹைட்ரஜன் எலக்ட்ரான் விட்டு கொடுத்தனால ஒரே ஒரு ப்ரோட்டான் மட்டும் வச்சுருக்கு. ஸோ அதனால் இட் கம்ப்ளீட்லி பிகமிங் கேட்டயான். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு ப்ரோட்டானே சொல்லலாம். ஏன்னா ஹைட்ரஜன் மாலிகுல ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ப்ரோட்டான் மட்டும் தான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரானை குளோரின்ட்டு விட்டு கொடுத்தனால கம்ப்ளீட் பிகம்ஸ் அ ப்ரோட்டான். இந்த மாதிரி இது எப்போ நடக்கும், இந்த மாதிரி பிரிதல் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் மாதிரி எப்போ பிரியும் கேட்டிங்கன்னா, அது அக்வஸ் சொல்யூஷனில் கரைஞ்சிருக்கும் போது, அக்வஸ் சொல்யூஷனில் கரைஞ்சிருக்கும் போது, அக்வஸ் சொல்யூஷனை ஒன்றும் இல்லைங்க, தண்ணியில் கரைஞ்சிருக்கும் போது. அதனால தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் தண்ணியில் கரைச்ச உடனே ஹைலி குளோரின் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ன்றனால ஹைட்ரஜன் எலக்ட்ரானை பிடுங்கிக்கிட்டு ஹைட்ரஜனை பாசிட்டிவ் அயானாக தண்ணியில் விட்டுருதும். ஸோ தண்ணியில் பாசிட்டிவ் அயான்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகிடும். ஐ மீன் ஹைட்ரஜன் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ குளோரின் அயனானும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இப்படி பிரிஞ்சிடும். ஸோ அதனால தான்
ஹைட்ரோக்ளோரிக் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் கூட சொல்லுவாங்க. ஆசிட் நம்ம ஏன் சொல்கிறோன்னா எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மாலிக்யூல் தன்னோட புரோட்டானை விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா, ஐ மீன் ஹைட்ரஜன் அயானை விட்டு பிரிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ அதனால் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு கூட நம்ம சொல்லுவோம். ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சி ரெண்டாக பிரிஞ்சிடும். ஸோ அதனால் இதை தான் அயானிக் பாண்டு நான் சொன்னேன். ஸோ நீங்கள் தண்ணியை விட்டு எடுத்துட்டிங்கன்னா திருப்பி இவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்க. இந்த பாண்ட் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜினால் திருப்பி ஃபார்ம் ஆகிடுவாங்க, ஒன்றாயிடுவாங்க இவங்க. அதனால் அயானிக் பாண்ட் சொல்லலாம். சப்போஸ் லெஸ் தேன் 1.7 கோவலன்ட் பாண்ட் ஏன் சொல்லணும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா கோவலன்ட் பாண்ட்னால ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ கோவலன்ட் பாண்ட்னா கிட்டத்தட்ட இங்கே நீங்கள் பார்த்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பெரிய சார்ஜ் கிரியேஷன் ஒன்று இருக்காது, அவங்க பாண்டிலே தான் இருப்பாங்க. ஐ மீன் கோவலன்ட் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ ஈஸியாக உடச்சிட முடியாது. இந்த மாதிரி இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நடந்த மாதிரி சார்ஜ் கிரியேட் பண்ணி உடச்சிட முடியாது. சார்ஜ் இருக்கும், இருந்தாலுமே கோவலன்ட் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் எலமெண்ட்டை மாலிகுலை ஈஸியாக பிரிக்க முடியாது அயானிக் பாண்டு மாதிரி. ஸோ அதை தான் இந்த லெஸ் தேன் 1.7 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ சொல்லுது. ஸோ இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் உடம்புல உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் உங்கள் குடல் பகுதியில் பார்க்கலாம். நீங்கள் அங்கேயே இது ஜென்ரேட் ஆகுது. நம்ம அசிடிட்டி ப்ராப்ளம் எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை தான் நம்ம சொல்கிறோம்னா, இது அதிகமாக ஒரு லெவலில் அதிகமாக உருவாயிடுச்சு நம்ம வயிற்றில் அப்படின்னா, இந்த நம்ம உடம்புல தண்ணி இருக்குது. ஸோ தண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் தண்ணியில் இந்த HCl கரைஞ்சிருச்சு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் அக்வஸ் சொல்யூஷனில் கரைஞ்சிச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் புரோட்டானாக மாறிடும். ஸோ கிட்டத்தட்ட ஆசிட் உருவாயிடுது. இந்த ஹைட்ரஜன் புரோட்டான் தான் நமக்கு எரிச்சலை உண்டாக்குது உடம்புல. ஸோ உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.